எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் எழுத்துலகம் இலக்கிய உலகத்திற்கு தலித் எழுத்துலகத்திற்கு மிகப்பெரிய பாய்ச்சலை, புதிய மடையை திறப்பிய, புதிய எழுத்து நடையை உருவாக்கிய இந்த ஆய்வு சூழலையும் கூட ஆய்வு சூழலில் மிக முக்கியமான மடைத்திறப்புகளை நிகழ்த்திய பேராசிரியர் ஐயா திரு எழுத்தாளர் ராஜ் கௌதமன் அவர்களுடைய இறப்பில் நம்ம இங்கே இருக்கிறோம். அண்ட் எனக்கு அவருடைய சிலுவராய் சரித்திரம் மூலமாக, அவருடைய நாவல் மூலமாக தான், அது ஒரு தன் வரலாறுன்னு கூட சொல்லலாம். அந்த நாவல் மூலமாக தான் எனக்கு அவர் பரிச்சயமானார். அவருடைய மற்ற தலித் எழுத்தாளர்களைப் போல, தலித் எழுத்துக்களைப் போல இல்லாமல் சிலுவராய் சரித்திரம் எனக்கு ஒரு புதிய ஒரு நம்பிக்கையும் புதிய ஒரு பார்வையும் எனக்கு கொடுத்தது. குறிப்பாக தலித் எழுத்துக்கள்னாவே ரொம்ப சோகமாகவும் வேற ஒரு சூழலை சொல்லி கொண்டிருக்கிற சமயத்தில் சிலுவராய் சரித்திரம் அதை பகடி செய்த விதம், அந்த கேரக்டரை அவர் ஹேண்டில் பண்ண விதம், இது எல்லாமே எனக்கு பயங்கரமாக பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் அவருடைய எழுத்து அப்படின்றது ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல், குறிப்பாக தமிழ் இலக்கியங்களில், சங்க இலக்கியங்களில் அவர் அவருடைய ஆய்வு மிக முக்கியமானது. அவருடைய அந்த அன்பு அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பில் ஒரு புத்தகம் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். அது நான் வாசித்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அண்ட் அவருடைய அயோத்திதாசர் பற்றிய எழுத்தும் சரி, அண்ட் அவர் புதுமைப்பித்தன் அவர்களை பற்றி அவர் செய்த ஆய்வுகள் அப்படின்றது தமிழ் எழுத்துலகத்துக்கு மிகப்பெரிய அளப்பெரிய ஒரு பெரிய பங்காற்று என்று நம்மிடையே விடைபெற்று சென்றிருக்கிறார். அண்டு சமீப காலங்களாகவே அவர் உடல்நிலை சரியில்லாத சூழல் இருந்தது. அண்டு அவர் இன்னைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அண்டு அவர் தமிழ் எழுத்துலகத்திற்கு அவர் ஆற்றிய பங்கு அப்படின்றது மிக முக்கியமானது. அண்டு அது ரொம்ப அவசியமானதை கூட அவர் நிகழ்த்திட்டு போயிருக்கிறார். அது நம்ம எப்போவுமே கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. இதன் மூலமாக தமிழக அரசு அவருடைய எழுத்துக்களை ஒட்டுமொத்தமாக நாட்டுடைமை ஆக்கணும் அப்படின்னு நான் இந்த சமயத்தில் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் அவருடைய இறப்பை தமிழக அரசு முழு மரியாதையுடன் அரசு சார்பில் நல்லடக்கம் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. அண்ட் அவர் பெயரில் ஒரு ஆய்வு மையத்தை தோற்றுவிக்கணும். அவருடைய பெயரில் விருது வழங்குதல் அப்படின்றத ஒரு நடைமுறையாக வைத்தால் அவருடைய பெயர் காலகாலம் நிலைத்திருக்க ஒரு பெரிய அவர் ஈட்டிய பணிகள், அவர் செய்த ஆராய்ச்சிகள், அவர் தமிழ் எழுத்துக்கு செய்த மிக தொண்டாற்றிய ஒரு பெரிய விஷயத்துக்கு நம்ம ஒரு பேபேக்காக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். அண்ட் தமிழக அரசுக்கு இது என்னுடைய கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன். அண்ட் அவரால் இன்ஸ்பயர் ஆனவன் நான். அவருடைய எழுத்து என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. என்னுடைய சினிமாக்களில் அவருடைய எழுத்துக்களில் அவருடைய பாணியை நான் பயன்படுத்திக்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் சமீபத்தில் நீலம் பண்பாட்டு மையத்தின் மூலமாக, நம்ம நீலம் பப்ளிகேஷன் மூலமாக ஒரு விருதும் அவருக்கு அளித்து அவருக்கு பெருமை சேர்த்தது நான் இங்கே நினைவு கூறுறேன். அண்ட் ரொம்ப மிக முக்கியமான ஆளுமை நம்மை விட்டு இன்றைக்கி பிரிஞ்சிருக்காரு. அது ஒரு பெரிய வருத்தமும் பெரிய கவலையும் இருக்குது. அந்த குடும்பத்திற்கு, அவர்களுடைய குடும்பத்திற்கு, அவர் இறந்தை வாடுகிற குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.